நண்பர்களே, குரு ஸ்தோத்திரத்தின் தொடர்ச்சியை இந்த காணொளியில் காணலாம். ஹந்துனக்காய ஜாந்தோஷான் ஆத்மாத்மீய சமுத்பவான் சர்வான விபுமர்த்தாம்ச ததாது குருராத்மவித். தன்னாலும் தன்னை சேர்ந்தவர்களாலும் தோன்றும் சரீர மனதோஷங்களை நாசமாக்கி தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் எனும் 4 வகை புருஷார்த்தங்கள் போன்ற எல்லாவற்றையும் ஆத்ம ஞானியும் பரமாத்மா ஸ்ரீஹரியை அறிந்தவருமான ஸ்ரீ ராகவேந்திர சத்குரு நமக்கு அருளட்டும். இதிகாலத்ரயே நித்யம் பிரார்த்தனாமிய கரோதி சக இஹாமுத்ராப்த சர்வேஷ்டோஹோ மோத தேனாத்திர சம்சேக. மேற்கண்டவாறு எவர் பிரதிதினமும் முவ்வேளையும் ஸ்ரீ ராகவேந்திரரை பிரார்த்திப்பரோ அவர் இக பரம் இரண்டிலும் சர்வாபீஷ்டங்களை அடைந்து சந்துஷ்டராவார், அதாவது சந்தோஷிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. அகம்ய மகிமாலோகே ராகவேந்திரோ மகாயசா ஸ்ரீமத்வமதுக்தாப்தி சந்திரோவது சதானக. ஸ்ரீ ராகவேந்திரர் எல்லோராலும் சுலபமாய் அறிந்திட இயலாத உலக மகிமை உள்ளவர். அற்புத மகிமைகளை காட்டுபவராதலால் அளவிட முடியா கீர்த்தி வாய்ந்தவர். ஸ்ரீ மத்வமதமாகிய பார்க்கடலுக்கு சந்திரனைப் போல் அபிவிருத்தியை தருபவர். தோஷம் இல்லாதவர். அவர் எப்பொழுதும் எங்களை காப்பாராக. சர்வயாத்ரா பலாவாப்தே யதாசக்தி பிரதட்சிணம் கரோமி தவ சித்தஸ்ய பிருந்தாவன கதம் ஜலம் சிரசாதாரயாம் யத்ய சர்வ தீர்த்தபலாப்தையே. ஹே குருநாதா, சர்வ ஞான சித்தரே, எனக்கு எல்லா திவ்ய கஷேத்திரங்களை சுற்றி வந்த புண்ணியம் ஏற்பட ஞான சித்தியை பெற்ற தங்களுடைய பிருந்தாவனத்தை என் சரீர சக்திக்கு தகுந்தவாறு பிரதட்சிணம் செய்கிறேன். எனக்கு எல்லா புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்த புண்ணியம் ஏற்பட தங்களுடைய பிருந்தாவனத்திற்கு அபிஷேகம் செய்த ஜலத்தை இப்பொழுது என் சிரசில் புரோட்சித்துக் கொள்கிறேன். சர்வாபீஷ்டார்த்த சித்தியர்த்தம் நமஸ்காரம் கரோமியகம் தவ சங்கீர்த்தனம் வேத சாஸ்திரார்த்த ஞான சித்தையே. எனது எல்லா மனோபீஷ்டங்களும் சித்திக்க ஹே குருநாதா, தங்கள் பிருந்தாவனத்திற்கு நமஸ்காரம் செய்கிறேன். எல்லா வேதங்கள், சாஸ்திரங்கள் முதலியவைகளில் சொல்லப்பட்டிருப்பவைகளின் ஞானம் உண்டாக தங்களின் நாம சங்கீர்த்தனம் செய்கிறேன். திருநாமத்தை உச்சரிக்கின்றேன். சம்சாரே அட்சய சாகரே பிரகிருதி தோசகாதே சதா துஸ்தரே சர்வாவத்திய ஜலக்கிரகை அனுபமை காமாதிபங்கா குலே நானாவிப்ரமது பிரமே அமித பயஸ்தோமாதி பேனோத்கடே துக்கோத்கிருஷ்ட விசேஷ சமுத்திர குரோ மாமக்ன ரூபம் சதா. இந்த சம்சாரம் எப்பொழுதும் வற்றாத சமுத்திரம். சமுத்திரம் சுலபமாக ஆழம் காண முடியாதது. சம்சாரமும் பிரகிருதி பந்தத்தால் கட்டுண்டுள்ளது. இவ்விரண்டும் சுலபமாய் தாண்ட முடியாதது. இணையற்றவைகளாய் உள்ள எல்லா தோஷங்களாகிய ஜலசர ஜந்துக்களை கொண்டது. இதில் காமம், குரோதம், துக்கம், பயம், பேராசை, புகழ் போன்ற சுழல் அலைகள் வியாபித்திருக்கின்றன. கணக்கற்ற ஆபத்து கூட்டங்களாகிய நுரை சுழல்கள் நிறைந்திருக்கின்றன. துக்கமாகிய கடும் விஷம் சம்சாரத்தில் இருக்கிறது. சம்சாரமாகிய கடலின் ஏராளமான ஜலம் யாதென்றால் துக்கங்கள்தான். இப்பேற்பட்ட சம்சார சமுத்திரத்தில் மூழ்கி கிடக்கும் என்னை ஏ குருவே, இந்த துக்க கடலை தாண்டச் செய்யுங்கள். அதாவது பிறவித்தலையிலிருந்து விடுபடச் செய்து சம்சார கடலை தாண்டச் செய்து பரமன் திருவடியில் சேர்த்திடுவாய் என்கிறார் ஸ்ரீமத் அப்பனாச்சாரியர். ராகவேந்திர குரு ஸ்தோத்திரம் யக்படேத் பக்திபூர்வகம் தஸ்ய குஷ்டாதிரோகாணாம் நிவரத்தி ஸ்திரயா பவேத். இந்த ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்தை எவர் ஒருவர் ஸ்ரத்தா பக்தியுடன் பாராயணம் செய்வாரோ அவருக்கு குஷ்டம் முதலான எல்லா ரோகங்களும் வெகு சீக்கிரம் நிவர்த்தியாகும். அந்தோபி திவ்ய திருஷ்டிஹி ஸ்யாத் மோகோபி வாக்பதிஹி பூர்ணாயுக பூர்ண சம்பத்திஹி ஸ்தோத்திரஸ்யாஸ்ய ஜபாத் பவே. இந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தின் ஜபம் மற்றும் புரஸ்சரணம் முதலியவைகளால் குருடனுக்கு விசேஷமான பார்வை கிட்டும். செவிடனும் ஊமையினும் கூட அவர்களின் இந்திரிய தோஷங்கள் விலகி பிறர் வார்த்தையை கேட்டு பேசும் திறமையுடையவனாய் பிருகஸ்பதிக்கு சமமானவனாய் ஆவான். மற்றும் அவனுக்கு பரிபூர்ணமான ஆயுளும் நிறைந்த பரிபூர்ணமான செல்வமும் உண்டாகும். யக்பிபே ஜலமே தேன ஸ்தோத்ரேணைவாபிமந்திரிதம் தஸ்ய குஷி கதா தோஷா சர்வே நசியந்தி தட்சிணாத். எவரொருவர் இந்த ஸ்தோத்திரத்தால் அபிமந்திரித்த ஜலத்தை உட்கொள்ளுவரோ அவருடைய உதர சம்பந்தமான எல்லா உபாதைகளும் தோஷங்களும் அக்கணமே நசிந்திடும். இந்த புண்ணியமான ஸ்தோத்திரத்தால் அபிமந்திரித்த ஜலத்தை உட்கொண்டால் வயிற்றில் ஏற்படும் எல்லா தோஷங்களும் ரோகங்களும் அடுத்த க்ஷணமே நீங்குகின்றன என்று ஸ்ரீ அப்பனாச்சாரியர் கூறுகிறார். யத் பிருந்தாவனமாசாத்திய பங்கு கஞ்சோபிவாஜன ஸ்தோத்ரேணானேனே குர்யாத் பிரதட்சிண நமஸ்கிருதி சஜங்காலோபவேதேவ குருராஜ பிரசாததக. கால் முடமுள்ளவனாயிருந்தாலும் சரியே, நொண்டியாயிருந்தாலும் சரியே, இந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொண்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் பிருந்தாவனத்திற்கு பிரதட்சிண நமஸ்காரம் செய்தால் அவன் குருவான ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் வேகமாய் நடக்கும் சக்தியை கட்டாயம் அடைந்தே தீருவான் என்று ஸ்ரீ அப்பனாச்சாரியர் கூறுகிறார். பின்குறிப்பு: மூல பிருந்தாவனம் போல் மற்ற மிருத்திகா பிருந்தாவனங்களிலும் இதை அனுஷ்டிக்கலாம்.
सोमसूर्योपराकेश पुष्यार्कार्ति समागमे योनुत्तममिदं स्तोत्रम् अष्टोत्तरशतं जपेत् भूतप्रेतपिशाचाति पीठा तस्य न जायते சந்திரகிரகணம் சூரியகிரகணம் பானுவாரமும் புஷ்ய நட்சத்திரமும் கூடிய காலம் ஜென்ம நட்சத்திரமும் பானுவாரமும் சேர்ந்த காலம் ஜென்ம நட்சத்திரம் வைகிருதி யோகம் பௌர்ணமி அமாவாசை அர்த்தோதயம் மகோதயம் முதலான புண்ணிய காலங்களில் அத்தியந்த உத்தமமான இந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை 108 முறை யார் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு பூதம் பிரேதம் பிசாசம் முதலிய துர்தேவதைகளின் சங்கடம் எப்போதும் உண்டாகாது. பின் குறிப்பு: கூட்டு பாராயணங்களின் போதும் ஒவ்வொருவரும் தனியாக 108 முறை பாராயணம் செய்தல் வேண்டும். ஏதத் ஸ்தோத்திரம் சமுச்சாரிய குரோர் பிருந்தாவனாந்திகே தீப சம்யோஜனாஜ்ஞானம் புத்திர லாபோபவேத்ருவம். இந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் ஸ்ரீ ராகவேந்திர குருவின் பிருந்தாவனத்தில் பாராயணம் செய்து தீபமேற்றி தொழுதால் விசேஷமான சாஸ்திர ஞானமும் சத்புத்திர லாபமும் கட்டாயம் கிட்டும். பின் குறிப்பு: ஸ்ரீ ராகவேந்திர மூல மற்றும் மித்திகா பிருந்தாவனங்களில் தீபமேற்றி தொழுது இந்த ஸ்தோத்திரத்தை ஜபித்தால் பலன் முழுமையாய் கிட்டும். பரவாதிஜயோ திவ்ய ஞானபக்தியாதிவர்தனம் சர்வாபீஷ்ட பிரவருத்தி சியானாத்திர காரியாவிசாரணா. வாதத்தில் பிரதிவாதிகளுக்கு ஜெயம் உண்டாகும். திவ்ய ஞானம் பகவத் பக்தி முதலியவை விருத்தியாகும். சர்வாபீஷ்டங்களும் அபிவிருத்தியாகி சித்திக்கும். இவ்வாறெல்லாம் கட்டாயம் ஏற்படுமா ஏற்படாதா என்றெல்லாம் விசாரம் வேண்டாம். கட்டாயம் உண்டாகும், இதில் சந்தேகமில்லை. திவ்ய ஞானம் சாஸ்திரங்களை நன்கு அறிவதனால் உண்டாகும் ஞானம். நாம் இந்த உலகில் பெற்றதை எல்லாம் ஸ்ரீ ஹரியிடம் சமர்ப்பித்து மோட்சத்தை வேண்டுவதுதான் திவ்ய ஞானம். ராஜசோர மகாவியாக்கிர சர்ப்பநக்ராதிபீட்டனம் ந ஜாய தேசஸ்ய ஸ்தோத்திரஸ்ய பிரபாவா நாத்திர சம்சேக. இந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தின் பிரபாவத்தால் ராஜராலோ கள்வர் கொடும் புலி கடும் பாம்பு முதலியவைகளாலோ துன்பமோ ஹிம்சையோ கிடையாது, இதில் சந்தேகமே இல்லை. யோ பக்தியா குரு ராகவேந்திர சரணத்வம் ஸ்மரன் யக்படேத் ஸ்தோத்திரம் திவ்யமிதம் சதா நகி பவேத் தஸ்யா சுகம் கிஞ்சன கிம் த்விஷ்டார்த்த சம்ருத்திரேவ கமலாநாத பிரசாதோதயா கீர்த்திர்திக்விதிதா விபூதிரதிலா சாட்சி ஹயாஸ்யோத்ரஹே. எவரொருவர் பிரதிதினமும் திடபக்தியுடன் ஸ்ரீ குரு ராகவேந்திர சத்குருவின் 2 பாதங்களை ஸ்மரித்து கொண்டு இந்த திவ்யமான ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு துன்பம் சற்றேதும் இருக்காது. மேலும் ஸ்ரீ லட்சுமி நாயகனான ஸ்ரீ நாராயணனின் அனுகிரகம் அவருக்கு ஏற்படுவதால் அவருடைய எல்லா அபீஷ்டங்களும் பூரணமாக சித்திக்கும். ஜகத் பிரசித்தமான கீர்த்தியும் புகழும் உண்டாகும். இணையற்ற ஐஸ்வர்யம் கிட்டும். இவ்வாறெல்லாம் நிறைவேறும் என்பதற்கு ஸ்ரீ ஹயக்ரீவரே சாட்சி. இது சத்தியம். பின் குறிப்பு: ஸ்ரீ அப்படாச்சாரியார் இந்த திவ்யமான ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொண்டு நதி வழிவிட்டு ஓடி மிக அருகில் வந்தும் அதற்குள் ஸ்ரீ ராயர் பிருந்தாவன பிரவேசம் ஆகிவிட்டதால் அவர் திகைப்பிலும் மனவருத்தத்திலும் இந்த ஸ்தோத்திரத்தை முடிக்க முடியாமல் நின்றபோது ஸ்ரீ ராயரே பிருந்தாவனத்துள்ளிருந்து நீ கூறிக்கொண்டு வந்த அனைத்தும் சத்தியம் என்பதற்கு ஸ்ரீ ஹயக்ரீவரே சாட்சி என்று குரல் கொடுத்து இந்த ஸ்தோத்திரத்தை முடித்து வைத்தார். அத்தகைய திவ்யமான ஸ்தோத்திரம் இது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இது ஸ்ரீ ராகவேந்திராரிய குருராஜ பிரசாததக கிருதம் ஸ்தோத்திரம் இதம் புண்ணியம் ஸ்ரீமத் பிர்ஹயப்பணார்பித்தை. இவ்வாறு இந்த புண்ணியகரமான ஸ்தோத்திரம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளாகிய குருராஜனின் அருளை கொண்டு ஞான பக்தி வைராக்கியாதி சம்பன்னரான ஸ்ரீமான் அப்பனாச்சாரியரால் ஏற்றப்பட்டது. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவே. பூஜிக்கத்தக்க ஸ்ரீ ராகவேந்திரர் சத்திய தர்மத்தில் நிலை பெற்றவர், பஜிப்பவருக்கு கல்பவிருக்ஷம், நமஸ்கரிப்பவருக்கு காமதேனு போன்றவர். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. தேங்க்யூ.